This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. அர்ஜுனுக்கு ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். தினமும் ஸ்கூல் முடிச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரன்னிங் ரேஸ் விளையாட பிளே கிரவுண்டுக்கு போயிடுவான். அர்ஜுன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவான். எல்லா ரேஸ்லேயும் அவன் தான் எப்போவுமே ஜெயிப்பான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன்னிங் ரேஸ் ஓடுவான். ஒரு நாள் அவனோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேக்கு 100 மீட்டர் ரேஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எல்லாருமே அர்ஜுன் நீ தான் எல்லாரை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவ, ஸோ நீ தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. முதல்ல இதை கேட்கும்போது அர்ஜுனுக்கு பெருமை தாங்கலை. பட் அப்புறமா அதை யோசிக்க அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே நாம் தான் ஜெயிப்போன்னு சொல்கிறாங்க, ஒரு வேளை இந்த ரேஸில் நான் தோற்று போயிட்டா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களா, நான் பெஸ்ட் இல்லைன்னு நினைப்பாங்களோ, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுமேன்னு யோசிக்க ஆரம்பித்தான். அன்னைக்கு நைட் அர்ஜுன் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான். நம்ம ஜெயிக்கலன்னா என்ன ஆகும், நம்ம தோத்துட்டா நம்மளை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாம் கப் வின் பண்ணுவோமா, எல்லாரும் நமக்கு கிளாப் பண்ணுவாங்களா, இந்த தாட்ஸ் தான் அவன் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சே தவிர அவனுக்கு ஓடுறது எவ்வளோ பிடிக்கும்ன்றத மறந்து போயிட்டான். ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு. ஸ்கூல் கிரவுண்ட் ஃபுல்லாக விசில்ஸ் அண்ட் சியர்ஸ்னு அமர்க்கலமாக இருந்துச்சு. ஆனால் அர்ஜுனோட மனசுக்குள்ள ஒரே படபடப்பு, என்ன ஆக போகுதோன்ற பயம். வின்னிங் ட்ராஃபியை பார்த்தான். அவனோட மனசு இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. கை வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவனை சுத்தி கிரவுட் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, அர்ஜுன் நீ கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். இதை கேட்டதும் அர்ஜுனோட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான், ஐயோ நாம இப்போ வின் பண்ணாம போயிட்டா நம்மளை எப்பவுமே ஒரு ஃபெயிலியரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களான்னு ஆங்ஸைட்டி ஆகிட்டான். அவனோட ரேஸ்க்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அர்ஜுன் மெதுவா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்துட்டான். அவனால அங்க இருக்க ப்ரெஷரை தாங்க முடியல. குறுகி உட்காந்துட்டான். எனக்கு இப்போ ரேஸ்ல கலந்துக்க வேண்டாம், எனக்கு தோத்து போக வேண்டாம், எனக்கு எல்லாரையும் ஏமாத்த வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனை சுத்தி இருந்த சத்தம்லாம் காணாம போன மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அமைதியான மாதிரி இருந்துச்சு. அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு ஒளி தெரிஞ்சது. ஒரு இதமான காத்து அடிச்சது. சடனா அவன் முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க பார்க்கவே பொலிவா அழகா இருந்தாங்க. அவங்க தலையில ஒரு மயில் ரேகை கூட இருந்துச்சு. அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. யார் நீங்கன்னு கேட்டான். அந்த பையன் சிரிச்சுட்டே சொன்னான், நான் தான் கிருஷ்ணா. அர்ஜுனுக்கு ஒரே ஆச்சரியம், கிருஷ்ணாவா, பகவத்கீதால வர கிருஷ்ணாவா நீங்க? அப்போ கிருஷ்ணா ஆமான்னு தலையசைச்சாரு. உனக்கு என்ன ஆச்சு அர்ஜுன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டாரு. அர்ஜுன் இதை கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசுல இருந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் நான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, எனக்கு அது ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. நான் ஒரு வேளை தோற்று போயிட்டா அவங்க எல்லாரும் என்ன ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்கன்னு பயமாக இருக்கு. நான் ஜெயிக்க போகிறது இல்லைன்னா நான் ஏன் இந்த ரேஸில் கலந்துக்கணும், கலந்து தோற்று போய் நான் ஏன் அசிங்கப்படணும், அதுக்கு நான் இந்த ரேஸில் கலந்துக்காமே இருக்கலாம்ல. கிருஷ்ணா அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னாரு, அர்ஜுன் உனக்கு ரன்னிங்னா ஏன் பிடிக்கும்? அதுக்கு அர்ஜுன் யோசிச்சான். ஏன்னா எனக்கு ரன்னிங் ரேஸ் ஓடும்போது ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு மாதிரி நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ கிருஷ்ணா சிரிச்சுட்டே சொன்னார், அப்போ உனக்கு பிடிச்சதுனால தான் நீ ரன்னிங் ரேஸ் ஓட ஆரம்பிச்ச இல்லையா? இப்போ ஏன் ஜெயிக்கிறதுனா மட்டும்தான் ஓடுவேன்னு சொல்ற? அப்போ அர்ஜுன் அமைதியாயிட்டான். ஏன்னா எனக்கு தோக்குறது நினைச்சு பயமா இருக்கு கிருஷ்ணா.
கிருஷ்ணா அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னாரு, உன்னோட கடமை உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுறது தான் அர்ஜுன். மற்றவங்க கிளாப் பண்றாங்களா இல்லையான்றது உன்னோட கையில இல்லை. நீ உன்னோட பெஸ்ட்டை கொடு, முடிவு என்னன்னு கவலைப்படாத. இதை கேட்ட உடனே அர்ஜுனுக்கு ஏதோ பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் மெதுவா எல்லாத்தையும் உணர ஆரம்பிச்சான். அந்த பழிச்சொலி மறைய ஆரம்பிச்சது. கிருஷ்ணா கடைசியா சொன்னார், அர்ஜுன், நான் உனக்காக உன் கூடவே இருப்பேன். உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இல்லை, உன்னை கவலை மறந்து ஓட வைக்கிறதுக்கு. நீ பயப்படாம ரேஸ்ல கலந்துக்கோ, நான் உன் கூட இருக்கேன். அர்ஜுன் ரேஸ்ல கலந்துக்கிட்டான். ரன்னர்ஸ் எல்லாருமே ஓட ரெடியா இருந்தாங்க. கோச் விசிலும் அடிச்சாரு. எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் ஓடும்போது ஜெயிக்கிறது தோக்குறது ட்ராஃபின்னு எதையுமே யோசிக்கல. அவனால முடிஞ்ச அளவுக்கு ஓடினான். ஓடுறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓடினான். எந்த தாட்ஸும் இல்லாம ஒரு பறவை மாதிரி, காத்து மாதிரி. அவன் எப்பவுமே ஓடும்போது எவ்வளோ ஹாப்பியா ஓடுவானோ அதே மாதிரி ஓடினான். ரேஸ் முடிஞ்சு அர்ஜுன் 4th பிளேஸ் வந்தான். க்ரௌட் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. கொஞ்சம் பேர் ஷாக்கிங்காக பார்த்தாங்க. ஆனால் அர்ஜுன் சிரிச்சுட்டே இருந்தான், நிம்மதியாக ஃபீல் பண்ணான். அவன் அன்னைக்கு ட்ராஃபியை ஜெயிக்கலை, பட் அவனோட நிம்மதியை ஜெயிச்சான். அவன் மனசு அமைதியாச்சு. அர்ஜுனோட கோச் அவன்கிட்ட வந்து சொன்னாரு, அர்ஜுன், நீ ட்ராஃபி வின் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ஓடின, தைரியமாக ரேஸில் கலந்துக்கிட்ட, அதுதான் முக்கியம். ட்ராஃபி அடுத்து தான். அர்ஜுனோட அம்மா அர்ஜுனை கட்டி பிடிச்சி, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அர்ஜுன், நீ தைரியமாக ரேஸில் கலந்துக்கிட்டேன்னு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இது எல்லாம் கேட்டதும் அர்ஜுன் மனசு அமைதியாச்சு. அவன் கூட கிருஷ்ணா இருந்ததை போலவே அவனுக்கு தோணுச்சு. அர்ஜுன் அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான், நான் எப்போவுமே என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். ஜெயிக்கிறனா தோக்குறனான்றது என் கையில் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை கொடுக்கறது தான் என் கையில் இருக்கு. அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எதுக்கும் பயப்படாம என்னோட வேலையை எனக்கு பிடிச்சத நான் சரியா பண்ணுவேன். இதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அர்ஜுன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். சந்தோஷமா இருந்தான். பகவத்கீதால ஒரு சேயிங் இருக்கு, உங்களோட கடமையை பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அந்த ரிசல்ட் உங்க கையில இல்லை. அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜெயிப்போமா தோப்போமான்னு முடிவை பத்தி யோசிச்சு பயந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுக்காம இருக்கக்கூடாது. உங்களோட வேலை கடைசி வரைக்கும் முயற்சி பண்றது தான். ஜெயிக்கிறத பத்தி கவலைப்படுறது இல்லை. Always trust the process and keep going. வெற்றி உங்களை தேடி வரும். நீங்க வெற்றியை தேடி போக வேண்டாம். உங்க கடமையை முழு மனசோட திருப்தியா பண்ணுங்க. புரிஞ்சுதா? யோசிச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். பகவத்கீதாவோட கதைகளை தெரிஞ்சுக்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.